ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய நாள் வேத வார்த்தை லூக்கா 15வது அதிகாரத்துல 20 வசனத்தில் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதராட்சத்தைகளையும் போடுங்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. அப்ப அந்த மகன், அந்த இளைய குமாரன், ஏன்னா தாவி அணைத்து கட்டி கொண்டாராம். அப்பனா ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, அதே நம்ம 12வது வசனத்துல வாசிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, ஏன்னா இளைய குமாரன் தகப்பங்கிட்ட அந்த சொத்தெல்லாம் கொடுக்க சொல்லி, ஏன்னா வாங்கி கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார். ஆமென், அல்லேலூயா. தூர தேசத்துல போய் தனியா நல்லா பிழைத்திருந்தா கூட அந்த தகப்பன் சந்தோஷப்பட்டிருப்பாரு. எல்லா சொத்துகளையும் தகப்பன்கிட்ட இருந்தா கூட பாதுகாப்பா இருந்திருக்கும். என்ன சேரவாரோட சேர்ந்து ஏன்னா குடித்து வெறித்து, ஏன்னா சீட்டாடி எவ்வளவோ கெட்ட காரியங்களை செய்து எல்லாத்தையும் இழந்து விட்டார். இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டுகள்லயும் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, சொத்து அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க, தகப்பன் சம்பாரிச்சு வச்ச சொத்தை அவர் எவ்வளவோ கஷ்டத்தோட கண்ணீரோட ஏன்னா குடிக்காம சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சொத்துக்களை என்ன பண்ணிடுறாங்களாம், எனக்கு தான் சேரணும், என்னோட சொத்தை பிரிச்சு குடுன்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு போய் நல்ல முறையா பொழைச்சிட்டா பரவாயில்ல, பிள்ளைக சந்தோஷமா இருக்கு, தகப்பன் தாயும் சந்தோஷப்படுவாங்க. அப்பனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏன்னா சேருவாரோட சேர்ந்து கெட்டு சீரழிஞ்சு போய்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல கெட்டு போய் அந்த இடத்துல நிக்கும் போதுதான் அந்த தகப்பனும் தாயோட அருமை தெரிகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இப்படிதான் நம்மோட சேர்றாங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபாய் இருந்தாதான் சேருவாங்க. இதெல்லாம் வாலிப பிள்ளைகள் யோசித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா, உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறவங்க கூடயே சுத்தி இருப்பாங்க. அதே உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சா, அந்த இளையகுமார் கூட எல்லாம் இருக்கும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூடயே இருந்தாங்க. அது ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு, அதனால இருக்கிற வரையும் அனுபவிச்சாங்க. அப்பனா அந்த பணமெல்லாம் தீர்ந்த பின்னாடி அந்த மகன் கிட்ட ஒருத்தருமே இல்ல, எல்லாருமே கைவிட்டு விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொடுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். ஆமென், அல்லேலூயா. அப்ப இப்படிதான். அப்ப அந்த மகன் அதோட விடல. அப்பனா போய் அந்த பணம் எல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் மகன் தேடி அலைஞ்சு, இளையகுமார் தேடி அலைஞ்சு ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல போய் ஏதோ வேலை இருக்கான்னு கேட்டு கெஞ்சி சாப்பாடு போட்டா போதும் அப்படிங்கிற அளவுல அப்ப போய் அந்த பன்றிக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சாலும் அந்த பன்றி தின்ன மிச்சத்தை கூட அந்த மகனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த பன்றி அந்த மீதியை கூட கொஞ்சம் கெஞ்சி கொட்டுறத கூட அவனுக்கு கொடுக்கல. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த தாய் தகப்பனை யோசித்து இருக்காரு. ஆமென், அல்லேலூயா. அந்த இளையகுமார், நம்ம வீட்டுல எத்தனையோ வேலைக்காரவங்க சாப்பிடுறாங்க, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துலதான் அந்த தாய் தகப்பனோட அருமை தெரிஞ்சிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா.
அப்ப இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற வரையும் சுகத்தோட ஐஸ்வர்யத்தோட இருக்கும்போது தெரியாது. அப்பனா நம்ம வீட்டை விட்டு, ஏன்னா மீன் கரையேறினாதான் தெரியும் அது மீனா இருக்குதா கருவாடா இருக்குதான் என்று. ஆமென், அல்லேலூயா. மீன் ஆத்துல தண்ணிக்குள்ள இருக்கிற வரையும் அது நீந்தி சௌரியமா இருக்கும். அப்பனா அது மேல வந்துச்சுன்னா அது கருவாடா போயிரும்னு தான் இந்த வார்த்தை. அப்ப இந்த மாதிரிதான் நம்ம தாய் தகப்பனோட இருந்து அவங்களோட இருந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது அனுபவிக்கும் போது எல்லாம் தெரியாது. நம்ம அதை பிரிச்சு எடுத்துட்டு போய் அது ஒழுங்கா நம்ம வாழ்ந்தா நமக்கு சந்தோஷம்தான். அதே வாழாம அந்த குடிச்சு வெறிச்சு பாவத்துல அக்கிரமத்துல அநியாயத்துல போய் அதெல்லாம் இழந்த பின்னாடிதான் நம்ம தாய் தகப்பன் எப்பேற்பட்டவர்கள் அந்த இடத்துல உணர முடியுமா? ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் கெட்டு சீரழிஞ்சு ஒரு நேரம் உணவு கூட இல்லாம அந்த வேலைக்காரங்களுக்கு போடுற உணவு கிடைச்சா கூட போதுமேன்னு சொல்லி அந்த மகன், நம்ம அப்பா நம்மளை ஏத்துக்க மாட்டாரு, நம்ம அந்த ஒரு வேலைக்காரங்களாக போய் இருக்கலாம்னு சொல்லி அந்த மகன் ஓடி திரிஞ்சு வரும்போது அந்த தகப்பன் பார்த்த உடனே இளையகுமாரன் வருகிறான்னு சொன்ன புண்ணே அந்த தகப்பன் வந்து ஓடி வந்து கட்டி தாவி அணைத்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டி அணைத்து கொண்ட உடனே அப்பா நான் உன் பிள்ளையா இருக்க நான் பாத்திரனல்ல அப்படின்னு சொல்லும் போது கூட அப்ப அந்த தந்தை மகனே அப்படி சொல்லாதேன்னு சொல்லி தாவி அணைத்து முத்தம் செய்தார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் அநியாயம் செஞ்சாலும் நம்ம தேவன் என்ன செய்கிறாரா, மகனே கவலைப்படாத மகளே கவலைப்படாத என்று சொல்லி நம்மளை தாவி அணைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம மோசமா போயிருப்போம், நம்ம ஒரு சிக்குண்டு போயிருப்போம், நம்ம எதிராக ஒரு மாட்டிக்கொள்வோம். அப்படி இருந்தால் கூட தேவன் நம்ம ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை கொடுத்து எழுந்திரு மகனே எழுந்திரு மகளேன்னு சொல்லி நம்மளை அழைத்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அழைத்து அவர் சமூகத்துக்கு வர செய்வார். ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் இளையகுமாரன் போல நம்மளும் அந்த இடத்துக்கு செல்வர்களாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது அந்த மகன் வரும்போது தாவி அணைத்து அந்த தகப்பன் சொல்லுகிறார் என்னன்னா, போய் புதிய வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று. ஆமென், அல்லேலூயா. ஊழியக்காரனை அழைத்து மகன் என்ன வஸ்திரம் இல்லாம அழுக்காய் இருக்கிறது, புதிய வஸ்திரம் எடுத்துட்டு வாங்க, மோதிரத்தை எடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் மகனுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ராஜாவோட பிள்ளை எப்படி இருப்பாங்க, ராஜா மாதிரி அந்த எல்லா அலங்காரத்தையும் கொடுத்து பிள்ளைக்கு கொளுத்த கன்றுகளை அடிங்கள், எல்லாரும் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கெட்டு சீரழிஞ்சாலும் நம்ம தகப்பன் என்ன செய்வாரா, நம்மளை தாவி அணைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அடித்து ஆரவாட்டமா அந்த வீட்டுல ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. அந்த இடத்துல என்ன சொல்றாரா, அந்த மூத்த குமாரன் வந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனை பார்த்து கேட்கும் போது என்ன விசேஷம், என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இளையகுமாரன் வந்து விட்டார், அதனால அடித்து அந்த கன்றுகளை எல்லாம் அடித்து புசித்து சந்தோஷமாக இருக்கிறார் தகப்பன் என்று சொல்லிவிட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன நடந்ததுன்னா, அப்போ அந்த ஊழியக்காரன் வந்து அவனை தூண்டி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த இருதயம் எப்படி இருக்குது, ஏன்னா அந்த மகன் வந்தது சந்தோஷப்பட்டார். அப்ப வந்து நம்ம கூட அப்ப அந்த மகன் மூத்த மகன் போய் தகப்பன்கிட்ட கேக்குறாரு, ஏப்பா நான் கூடயே இருக்கிறேனே, எனக்கு நீங்க எதுவுமே ஒரு நாள்ல கூட ஒன்னும் செஞ்சது இல்லையே, இப்ப அவன் உங்க சொத்தையெல்லாம் பிடிக்கொண்டு போயிட்டான், எல்லாம் போனப்பட அவனுக்காக இத்தனை பண்றீங்களே அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு மகனுக்குள்ள சின்ன வருத்தம். அப்போ கேட்கும் போது கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, மகனே நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன மூத்த மகனுக்கு சொல்லுகிற, நீ கவலைப்படாத, எல்லாம் உன்னுடையது தானே. ஆமென், அல்லேலூயா. அப்ப வந்து எல்லாம் உன்னுடைய சொத்து தானே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இருதயம் எப்படி இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த நாள்ல கூட ஒரு குடும்பத்துல எல்லாரும் பிரிந்து சேர்ந்து சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணிருவாங்களாம், ஒவ்வொருத்தரும் தூண்டி அந்த குடும்பத்தை எப்படி பிரிப்பது, அந்த குடும்பத்தை எப்படி கெடுப்பது, அந்த மாதிரி கூட ஒவ்வொருத்தரும் ஏன்னா தூண்டுதலா இருப்பார்கள். ஏன்னா ஒவ்வொரு இருதயம் ஒரே உடம்பு ஒரே ரத்தமா இருந்தாலும்
இருதயம் வேற வேறையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தூண்டி அந்த குடும்பத்துல சின்னவண்ணமாக்குவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அதனால நம்ம யாரோட பேச்சையும் கேட்காதபடி நம்ம தேவனோட வார்த்தை மட்டும் பிடித்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரிதான் நம்ம எந்த சூழ்நிலையும், ஏன்னா ஒரே இடத்துல நம்ம தேவனோட வார்த்தையை பற்றி கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம தவறான வழியில போகாதபடி நம்ம தேவனோட வார்த்தையை கேட்டு இந்த நாள்ல கூட நடக்கிறவங்களா இந்த நாள்ல இருப்போம். ஆமென். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிற ராஜா, இந்த நாள்ல கூட தகப்பனை கத்தாவை சோதரிகள் லூக்கா 15வது அதிகாரத்துல தானித்தோம் சுவாமி. தகப்பனே, எத்தனையோ பேர் ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பன சொத்தை பிடிங்கி கொண்டு ஆண்டவரே தகப்பனே சின்னவனாக போயிடுறாங்க ராஜா. தகப்பனே கத்தாவே அப்படியெல்லாம் இல்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தீமையில காரியில இருந்து விளக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென், தகப்பனே தாய் தகப்பனோட ஆண்டவரே ஒவ்வொருவரும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று தகப்பனே ராஜா தகப்பனே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கூடி வாழும்படிக்கு ஒரே குடும்பமாக ஐக்கியமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. எந்த சத்துருக்களும் பிள்ளைகளை இடைபடாதபடி ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறவர்கள் கேட்டு குடும்பத்தை பிரிந்து போகாதபடி ஆண்டவரே குடும்பத்தை நீ கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க கட்டும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. பிரிந்த குடும்பத்தை எல்லாம் இணைக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனை பிரிந்து போன பிள்ளைகள்லாம் தகப்பனை தேடி வந்து ஆண்டவரே தகப்பன் கழுத்தை கட்டி கொண்டது போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிரிந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேரும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். தகப்பனை அனைவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அனைவரும் குடும்பத்துக்கு சமாந்தி சந்தோஷத்தையும் ஆண்டவரே ஆரவாரத்தோட கொடுத்த கன்றுகளை அடித்து சந்தோஷமாக இருந்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளோடும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சந்தோஷம் ஆரவாரத்தோடு ஆண்டவரே சந்தோஷமாக மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலை வேளையில நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெரியோர் சிறியோர் உங்க கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனைவரும்